முன் நீ முருகன் அருள் இருந்தா இரவின் அமைதியில் இதை தினமும் கேட்பாய். இந்த பதிவினை முழுமையாக பொறுமையுடன் கேட்பாய். இதில் நான் சொல்லப் போகும் மந்திரமும் சிறிய எளிய மந்திரம்தான். அது மட்டுமில்லாமல் இந்த இரவின் தனிமையில் நீ முழுமையாக இப்பதிவினை கேட்பதனால் உனக்கு நடக்கப் போகின்ற அதிசயம் தெரியுமா நாளைக்கு என்னவென்று? முருகனின் அருள் இருந்தால் முழுமையாக கேள். அழகு முருகா ஞான சக்தி சகிதா இரவு தனது மென்மையான திரையை விரித்து உலகை அமைதியில் ஆட்டும் இந்த புனிதமான வேளையில் உறங்குவதற்கு முன் உன்னுடைய திருநாமத்தை உச்சரித்து உன் அருள்மிகு ஆன்மீக பெருங்கருணையை தியானிப்பது என் உள்ளத்திற்கு மிக பெரும் ஆறுதலையும் ஆன்மாவிற்கு அமைதியையும் தருகின்றது. அப்பனே சண்முகா, நீ வெறும் ஒரு கடவுள் அல்ல, நீயே இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பொக்கிஷம், பிரபஞ்சத்தின் ஞானச்சுடர் முருகா, வீரத்தின் உறைவிடம், பக்தர்களின் பேரன்பின் வடிவம். உன் ஒவ்வொரு திருநாமமும் கந்தன், வேலன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன், ஆறுமுகன், குமரன், செந்தில் ஆண்டவன் உன் அளப்பரிய சக்தியையும் பக்தர்களை காக்கும் கருணையையும் உணர்த்துகின்றது. பயம் நீக்கி ஞான ஒளி ஏற்றி தடைகளை தகர்த்து எங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை அல்பவன் நீயே. இந்த இரவின் அமைதியில் என் அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளை நான் எண்ணி பார்க்கிறேன். அறியாமல் செய்த தவறுகளை உணர்ந்து செய்த பிள்ளைகள் கோபத்தால் ஏற்பட்ட வார்த்தைகள், மனதில் எழுந்த அலைவாயும் எண்ணங்கள், இவை அனைத்தையும் உன் வேலின் முனையில் சமர்ப்பிக்கின்றேன் முருகா. உன் ஞானமும் கருணையும் மட்டுமே என் பிள்ளைகளை பொறுத்து என் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் குழந்தை வேளா என்பதை நான் அறிவேன் வேளா. ஐயனே, என் மனதில் குடிகொண்டிருக்கும் குழப்பங்கள், நாளைய பற்றிய கவலைகள், கடந்த கால வருத்தங்கள், எதிர்கால பயங்கள் அனைத்தையும் நீயே நீக்கி அருள வேண்டும் குமரா. முருகா, என் மனதை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த நிம்மதியே எனக்குள் புகுத்த வேண்டும் முருகா. உன் வேல் சக்தியால் என் உள்ளத்தின் அஞ்ஞான இருளை நீக்கி ஞான ஒளியை பாய்ச்ச வேண்டும் முருகா. இந்த உலகியல் வாழ்வில் நாங்கள் எதிர்நோக்கும் சவால்களை உறுதியுடன் எதிர்கொள்ளவும், நேர்மறையான எண்ணங்களுடன் ஒவ்வொரு கணமும் வாழவும், கடமைகளை செவ்வனை செய்யவும் உன் அருள் எப்போதும் துணை நிற்க வேண்டும் முருகா. உறங்கும் இந்த நேரத்து என் உடல் மனம் மாற்றும் ஆன்மா ஆகியவற்றை நீயே உன்னுடைய தெய்வீக காந்த சக்தியால் காத்து நல்ல கனவுகளையும் புத்துணர்ச்சியுடனான விழிப்பை தந்தருள வேண்டும். நீயே எனக்கு அனைத்துமாக இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் முருகா. உன் கருணையே எங்களின் ஒரே அடைக்கலம், உன் வேல் எங்களின் வலுவான காவல். இந்த இரவு மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் உன் அருள் நிழலில் வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு நீயே தந்தருள்வாய். ஐயனே முருகா, உன்னை நாம் சரணடைந்தோம் முருகா. உன்னை அன்றி ஒரு அணுவும் அசையாது முருகா. யாம் இருக்க பயமேனென நீ சொல்வாய், நீ இருக்க பயமேனென நான் வைப்போம். சரவண பவா சண்முகா ஈஸ்வரா முருகா, ஈசனின் மகனே சண்முகா முருகையா, நீயே தந்தருள்வாய். ஐயனே, நாங்கள் உன் குழந்தைகள், உன்னுடைய அன்பான அரவணைப்பிலே என்றென்றும் வாழ விரும்புகின்றோம். வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் கந்தனுக்கு அரோகரா.
வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல். இந்த மந்திரத்தை நீங்கள் உறங்கும் முன் சொல்லுங்கள். அடுத்த நாள் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடப்பதற்கான வழியை கடவுள் முருகன் உங்களுக்கு காட்டுவார். இதை பதிவினை முழுமையாக பொறுமையுடன் கேட்டு மற்றவர்கள் குறைந்தது 28 பேராதும் பயன் பெறக்கூடியதாக பகிருங்கள். நாம் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற மனமுடையவர்களுக்கு முருகன் ஓடி வந்து உதவுவர். இந்த வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் கந்தனுக்கு அரோகரா. இந்த தியானம் அல்லது பிரார்த்தனை உங்களுக்கு அமைதியை தரும். ஒரு நூசமாதம் எழுந்து உட்காருங்கள். உறங்கும் முன் எழுந்து உட்கார்ந்து சப்பானி கொட்டி உட்காரக்கூடிய கீழ் சப்பானி கொட்டி உட்காருங்கள். இல்லாவிடில் சும்மா நோமலாவதும் உட்காருங்கள். உட்கார்ந்து கொண்டு மூச்சை உள்ளெழுத்து வெளிவிட்டு வெளியிழுத்து உள்விடுங்கள். உள்ளெழுத்து வெளிவிட்டு வெளிவிட்டு உள்ளெழுத்து விடும்போது ஓம் என்ற ஒளி உங்களுக்கு அறியாமல் அந்த மூச்சிலிருந்து வருவதை நீங்களே காணலாம். ஓம் என்றால் முருகன். ஓம் என்று வரும். உள்ளழுத்து வெளிவிடுங்கள். வெளிவிடும்போது ஓம் 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 ஓம். இந்த தியானம் அல்லது பிரார்த்தனை உங்களுக்கு அமைதியை தரும். என்று ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் நாளை தொடங்கலாம். அதற்கு முன் இந்த பதிவினை தொடர்ந்து முழுமையாக கேளுங்கள். என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கிழமை கிளிக் பண்ணுங்கள். இது வசிரஜி தெய்வீகம் சனன். தொடர்ந்து வேறுங்கள். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுதி அதனுடன் சேர்ந்து ஓம் முருகா ஓம் சரவணபவா என்று சேர்த்து எழுதுங்கள். உங்கள் பிரச்சனை தீர்ந்து விட்டதாக எழுதுங்கள். தினமும் சரவணபவா 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 என சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு முருகா 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 உன்னை நான் சரணடைந்தேன் நினைப்பவர்களுக்கு உங்களுக்கு வீட்டில் பிரச்சனையா, ஒரே வருத்தமா, சண்டை சச்சரவுகளா வருகின்றது ஆடி அமாவாசை. செல்லுங்கள் முருகன் கோயில், கடலுடன் கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று அந்த கடலில் மூழ்கி எழுங்கள். உங்கள் பாவங்கள் அனைத்து நீங்க வேண்டும். இன்றுடன் எனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என நினைத்து எழும்பு குளியுங்கள். குளித்துவிட்டு ஒரு போத்தல் ஒன்றை கொண்டு போய் அதில் இல்லாட்டி ஒரு சின்ன பாத்திரமோ போத்தலோ கொண்டு அதில் என் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்த அந்த தண்ணி எங்கள் வீடு முழுக்க வளவு வீடு எல்லா இடமும் தெளியுங்கள். வீட்டில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் புள்ளி சூனியங்கள் எது இருந்தாலும் சரி நீங்கி உங்களுக்கு நேரான ஆற்றலை கொடுப்பார் அந்த முருகன். முருகனின் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டை வந்துடுறாங்க. குளித்து விட்டு கோயிலுக்கு சென்று ஆடி அமாவாசை என்று கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கி விட்டு வாருங்கள். ஆனால் அன்று நீங்கள் விரதம் இருக்க வேண்டியவர்கள் யாரென்றால் உங்களுக்கு அம்மா அப்பா 2 பேரும் இல்லாதாக்கள் மட்டும் விரதம் இருந்து, அதாவது ஆண்கள் அம்மா அப்பா இல்லாதாக்கள் மட்டும் இருங்கள். பெண்கள் அம்மா அப்பா மற்றும் கணவன் இல்லாதவர்கள் விரதம் இருங்கள். மற்றவர்கள் விரதம் இருக்க வேண்டாம். கோயிலுக்கு சென்று நீராடி விட்டு அங்கே யாருக்கும் தான தர்மம் செய்து விட்டு கடவுளை கும்பிட்டு விட்டு உடனே வந்து காலை 3 நேரமும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். விரதம் இருக்கக்கூடாது ஆடி அமாவாசை என்று. ஆனால் நீராட வேண்டும். அதுவும் குளம் அல்லது ஆறு அல்லது கடலில் நீராட வேண்டும் ஆடி அமாவாசை என்று. முருகப்பெருமானை நினைத்து வணங்குங்கள். ஆடி கிருத்தியையும் ஆடி அமாவாசையும் வருகின்றது. அந்த ஆடி கிருத்தியையும் முருகனுக்குரிய நாள். அந்த நாளில் நீங்கள் கிருத்திகை விரதத்தை பிடிப்பதனால் உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் விலகி உங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் ஆடி அமாவாசை பிடிப்பதனால், அதாவது தாய் தகப்பன் இல்லாத ஆண்கள் ஆடி அமாவாசை பிடிப்பதனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பித்ரு தோஷங்கள் மற்றும் மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் போன்றன உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு சகல சௌவாக்கியமும் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும். முருகன் கோயிலுக்கு அருகில் இருக்கும் கேணியில் சென்று தீர்த்தமாடி முருகப்பெருமானின் தரிசனத்தையும் பெற்று வாருங்கள். அதுவும் ஆடி கிருத்திகை ஆண்டு முருகன் கோயில்களில் விமர்சையாக இந்த திருவிழாக்கள் போல கூடுதலான முருகன் கோயில்கள்
விமர்சையான திருவிழாக்கள் போல உற்சவங்கள் நடைபெறும். அந்த உற்சவங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஆடிக்கிருத்திகை என்று சென்று கலந்து கொண்டு ஆடிக்கிருத்திகை விரதம் பிடிக்கலாம். எல்லாருமே பிடிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே ஆடிக்கிருத்திகை பிடிக்கலாம். பிடிப்பது நல்லது. உங்களுக்கான தடைகள் விலகும். இது சம்பந்தமா நான் இந்த மற்ற சேனலான வசீரஜி கைரேஞ்சன் ஜோதிடம் சேனல்ல ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி குபேர ஜோகத்தை தரும். அதை எப்படி பிடிக்கணும் என்பதெல்லாம் ஒவ்வொரு ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம். அதை பற்றி வடிவாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வசீரஜி கைரேகையன் ஜோதிடம் சேனல்ல. இதுல இது வசீரஜி தெய்வீகன் சேனல். இதுல முருகப்பெருமானின் மந்திரங்கள், முருகப்பெருமானின் வழிபாடுகள், முருகப்பெருமானால் உங்களுக்கு ஏற்பட போகும் நன்மைகளை பற்றி நான் சொல்லி வருகின்றேன். மந்திரங்களை தான் சொல்றேன். முருகனை நீங்கள் இந்த மந்திரங்கள் சொல்லி வணங்கினால் உங்களின் பிரச்சனைகள் நீங்கும் என்பதை பற்றி நான் சொல்லி வருகிறேன். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கணும் என்று ஒரு பிரச்சனை இல்லைன்னா அதற்கான பரிகாரமா மந்திரத்தையோ நான் உங்களுக்கு முருகப்பெருமானின் மந்திரங்களையோ இல்லாட்டி முருகப்பெருமானின் பரிகாரங்களையோ வழிபாடுகளையோ இல்லாட்டி விரதத்தையோ பற்றி நான் உங்களுக்கு எழுத ரெடியாக இருக்கிறேன். இதுலையும் நான் உங்களுக்கு தேவை என்றா நீங்கள் அதில் அந்த சேனலில் போய் பார்க்க முடியாதவர்களுக்காண்டி நான் இதுலேயும் கிருத்திகை, ஆடிக்கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய விரதம் என்பதனால் ஆடிக்கிருத்தியை பற்றி நான் போட இருக்கின்றேன். நீங்கள் ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த விரதத்தை பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும், என்ன மாதிரி பிடிக்கணும்னு நான் பேர்ந்து சொல்லுவேன். இதில் நாங்கள் பார்த்தது, இன்றைக்கு நீங்கள் அமைதியான மனநிலையில் உறங்குங்கள். முருகப்பெருமானின் நாமமான சக்தி வாய்ந்த நாமமான முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எளிய சக்தி வாய்ந்த நாமம் என்றால் முருகனின் நாமம் என்றால் வேற எதுவும் இல்லை, சரவணபவா தான். சரவணபவாண்ட மந்திரம்தான் முருகனின் எளிய சக்தி வாய்ந்த நாமமாகும். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். முருகப்பெருமானின் பக்தரான நாங்கள் முருகனின் மந்திரங்களை ஓதி கொண்டு படுப்போம். இன்றுடன் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். மந்திரத்தை பார்ப்போம். இப்போது முருகனின் மந்திரம் சரவணபவா மந்திரங்கள். முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய ஏதேனும் மந்திரங்கள் பற்றி பார்க்கலாம். முருகனே சரணம், முருகப்பெருமானே சரணம், முருகா போட்டி என்று சொன்னாலே முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவர். சரியா? முருகனின் மந்திரம் பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். முருக சரணம். முருக பெருமான் பல சக்தி வாய்ந்தவர். முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்க மூலம் சக்தி பெற்ற மந்திரம் இது. சரவணபவா என்ற மந்திரம்தான். சரவணபவா என்ற மந்திரம் எளிய மந்திரம். இது மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஆகும். முருகப்பெருமானின் மந்திரம் எளிய மந்திரம். சரவணபவா என்ற மந்திரம் தான் சக்தி வாய்ந்த மந்திரம். சரவணபவா மந்திரம் முருகப்பெருமானின் மிக முக்கியமான மந்திரம். இது 6 எழுத்து மந்திரம். ச ர ப ந ப வ. சரவணபவா முருகனின் 6 முகங்களையும் அவரது 6 அம்சங்களையும் குறிப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த மந்திரம். சரவணபவா என்ற இந்த எளிய மந்திரம் 6 முகங்களையும் 6 அம்சங்களையும் குறிப்பதாக சொல்லப்படுகின்றது. இதை தொடர்ந்து உச்சரிப்பதற்கு ஞானம், வீரம், செல்வம், ஆரோக்கியம், அமைதி, வெற்றி ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த சரவணபவா என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களை பாருங்கள். அவர்களின் வாழ்க்கையில் சகல யோகமும் பெற்று காணப்படுவார்கள். சகல கலைகளும் கிடைக்கும். ஞானம், வீரம், செல்வம், ஆரோக்கியம், அமைதி, வெற்றி ஆகியவை கிடைக்கும். சரவணபவா என்ற மந்திரம் வேல் மந்திரம். முருகனின் கையில் உள்ள வேல் ஞானத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. வேல் தொடர்ந்து மந்திரங்கள் எதிரிகளை வெல்லவும் துன்பங்களை போக்கவும் ஞானத்தை பெறவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஓம் சரவணபவா நம, ஓம் சரவணபவாய நம, ஓம் சரவணபவாய நம. இதுவும் முருகனுக்கு எளிய சக்தி வாய்ந்த மந்திரமாகும்.
ஆகும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உறங்குங்கள். நாளை என்ன நடக்கணும்னு நினைத்துவிட்டு நான் சொன்னவளை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு ஓம் ஓம் என்று சொல்லிட்டு ஓம் சரவணவாய ஓம் சரவணவாய ஓம் சரவணவாய என்று சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி, அப்பாடா இன்றுடன் எனது அனைத்து பிரச்சனையும் நீங்கி நாளைய பொழுது எனக்கு நன்றான பொழுதாக அமையும் முருகா, ஓம் சரவணபவா என்று சொல்லிட்டு உறங்குங்கள். அதிகாலையில் எழுந்தும் ஓம் சரவணவாண்டிட்டு உங்கள் வேலையை சேர்த்துங்கள். அன்றிலிருந்து உங்களின் நாள் நல்ல நாளாக அமையும். அனைவரும் பயன்பெற பதிவினை பகிருங்கள். ஓம் சரவணபவா, ஓம் சண்முகா, ஓம்